சரி, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு சாயில் போட்டு தான் ட்ரா பண்ண போகிறோம். டிராயிங் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரா பண்ணு, அப்புறமா நம்ம டார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் லைட்டாக ட்ரா பண்ணிக்கோ. தென் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு. இது பண்ணலை சார், பரவாயில்லையா, ஓகேவான்னு கேளு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணலாம். ஓகே, லிசன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் இருக்கு இல்லையா, லேண்ட்ஸ்கேப் வியூவில் நான் பண்ண போகிறேன். புக்கை லேண்ட்ஸ்கேப் வியூவில் வச்சுக்கோ. இந்த இடத்துல மேலே கொஞ்சம் அதிகமான கேப்பும், ஓகேவா, மேலே அதிகமான கேப்பும் கீழே கொஞ்சம் கம்மியான கேப்பும் வச்சு நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே பாரு, ஹரிசாண்டல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஆரம்பிக்கலாங்களா? இந்த லைனுக்கு மேல, ஓகேவா, இந்த லைனுக்கு மேல கொஞ்சம் கர்வ் லைனா இங்க பாரு, நான் எப்படி டிரா பண்றேன்னு பாரு. இங்க இருந்து சரியா, லெஃப்ட் சைடுல கொஞ்சம் கேப் இட்டு இங்க இருந்து இங்க பாரு, கொஞ்சம் இப்படி கர்வா வந்து இப்படி மேல போயிட்டு இப்படி ஷார்ப்பா முடிக்கணும். தென் இங்க இருந்து என்ன பண்றேன், இங்க இருந்து கொஞ்சம் அப்படியே ஷார்ப்பாவா இப்படி கொஞ்சம் இந்த லைன் இருக்கு இல்லையா, ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்றோம், மறுபடியும் யூ டர்ன் போட்டு அப்படியே மேலே போயிட்டு என்ன பண்றோம், இங்க ஷார்ப்பா அப்படி முடிச்சுக்கோ. தட்ஸ் ஆல். இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு கர்வ் லைன் இங்க பாரு, நல்ல கர்வா வரணும். வெர்டிகலா போட்டுறாத, ஸ்லாண்டிங்காவும் கம்மியா இருக்கக்கூடாது, நல்லா அழகா கர்வா வரைச்சிக்கோ. இந்த அளவுக்கு கர்வா வரைச்சிக்கோ. தென் இந்த இடத்துலயும் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு, ஓகேவா, நல்லா கொஞ்சம் கர்வா இருக்கட்டும். இந்த மாதிரி. தென் கீழே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரும், கிரியேட் ஆகும். இங்க கர்வ் லைன்ஸ் வராது, ஹரிசாண்டல் லைன் வரும் இப்படி. ஏன்னா வாட்டர்ல இருக்கும்போது பிளாட்டா தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த ஹைட்டு, ஓகேவா, இந்த ஹைட்டுக்கு ஒரு வெர்டிகல் லைன் ஒன்று ட்ராப் பண்ண போறோம். ட்ராப் பண்ணலாமா? ஸ்கேல் எடுத்துக்கோ, குட்டியா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோ. நான் இந்த ஸ்கேல யூஸ் பண்ற மாதிரி இப்படி கரெக்டா வெர்டிகலா இருக்கும், ஸ்லாண்டிங்க சாட்சி விட்டுறாதீங்க. 1 கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் இன்னொரு லைன்ஸ் சி 2 அப்படி இங்க போர்ட்ல பாரு, கீழே இங்க வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணிருக்கேன், வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணிருக்கேன்னா மறுபடியும் ஸ்கேல் எடுத்து வச்சு இங்க பாரு, இப்படி டாப்ல இப்படி வச்சுக்கோ. வச்சுட்டு சேம் அதே போல இந்த லைன் வந்துட்டு கொஞ்சம் தின்னாவே இருக்கட்டும், ரொம்ப திக்கா வேண்டாம். ஓகே, இந்த அளவுக்கு பாரு, ரொம்ப கொஞ்சம் தின்னான லைனா யூஸ் பண்றேன் நான். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இதை அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோ. இங்க இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோ. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நல்லா பாரு, போட்டோட இந்த இடத்த எடுத்துக்கோ. அதே போல போட்டோட அந்த ஸ்டிக்கர் இல்லையா, இந்த இடத்த வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கோ. இப்படி எடுத்துக்கோ. எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்றோம், கர்வ் லைன்ஸ் டிராப் பண்ண போறோம். கர்வ் லைன்ஸ் எப்படி டிராப் பண்ண போறோம், இங்க பாரு, இப்படி கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. இங்க இருந்து லைட்டா கர்வ் வரட்டும், சரியா, ரொம்ப கர்வ் போட்டாத, லைட் கர்வா இருக்கட்டும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அப்படியே கர்வை கொண்டு வந்து ஜாயின் பண்ணு. ரொம்ப பெண்டு பெண்டா பண்ண வேண்டாம், லைன்ஸ் கொஞ்சம் கர்வா வரட்டும். தென் இப்போ இந்த சைட்ல இருந்து என்ன பண்றோம், இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு பத்தியா, ரைட் சைட்ல, சரியா, இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணும். நல்லா பாத்துக்கோ, இந்த இடத்துல ஜாயின் பண்ணும். அது எப்படி வரும்னா, இங்க இருந்து நல்லா கர்வா இப்படி நல்ல கர்வா கொண்டு வந்து இப்படி கூட ஜாயின் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இங்க பாரு, இந்த இடத்துல இருந்து இங்க மேல இருந்து, சரியா, கீழே இங்க வரக்கூடாது, இங்க இருந்து என்ன பண்றோம், இந்த இடத்துக்கு ஒரு ஜாயின் பண்றோம். எப்படி பாரு, இங்க நான் என்ன பண்றேன்னு பாரு, லிசன் பண்ணு. இங்க இருந்து, சரியா, போட்டோட ஜாயிண்டிங் கிடையாது, மேல இருந்து நல்லா இப்படி ஒரு கர்வ் லைனா கொண்டு வந்து இப்படி கொண்டு ஜாயின் பண்ணிக்க பார்க்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த எரேசரை எடுத்து, ஓகேவா, எரேசரை எடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, போட்டோட இந்த கிளாத் இருக்கு இல்லையா, சாயில் இருக்கு இல்லையா, அதோட சென்டர்ல இருக்க அந்த லைன்ஸை மட்டும் எரேஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். எரேஸ் பண்ணிட்டு இங்க பாரு, இந்த மேல ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்ல இங்க இருந்து ஒரு கர்வ் லைன்ஸ் லைட்டா அப்படி கர்வ் லைன் டிரா பண்ண பார்க்கலாம்.
இங்க பாரு, இந்த இடத்துல சின்ன ஒரு கர்வ் லைன் டிரா பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றோம், ஃபிளாக் வரையிறோம். ஜஸ்ட் இப்படி இப்படி தென் இந்த இடத்துல பாரு கொஞ்சம் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று, இந்த ஃபிளாக் கீழே சின்னதா ஒரு பாக்ஸ் ஒன்று இப்படி கனெக்ட் பண்ணிக்கும். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து பாரு, ஃபர்ஸ்ட் த்ரெட்டு, தென் செகண்ட் த்ரெட்டு, ஆப்போசிட்ல சேம் இந்த சைடில் ஒரு த்ரெட் ஒன்று ட்ரா பண்ணிக்கோ. தென் இங்க ஒன்று, சரியா? இந்த மாதிரி 4 லைன்ஸ் ஆட் பண்ணிக்கோ. தென் இங்க இருந்து பாரு, இந்த போட்டோட இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு நாட் இப்படி போட்டுக்கோ. ஓகே, தென் இங்க பாரு, இந்த இடத்துல இருந்து இன்னொரு லைனை இப்படி பக்கத்துல கனெக்ட் பண்ணிக்கோ. இந்த கயிறு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த காத்து அடிக்கிறதுனால அந்த துணியை கிளாத் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். சரியா? முடிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து, சரியா, இந்த இடத்துல இருந்து என்ன பண்றோம், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், 2 லைன்ஸ், இந்த மாதிரி 2 லைன்ஸ். தென் இந்த கார்னர்ல இருந்து இப்படி இப்படி 2 லைன்ஸ். தென் இங்க இருந்து இப்படி கர்வா வரணும், சரியா? ஸ்ட்ரைட்டா போட்டுறத. அதே போல இந்த சைடில் இந்த மாதிரி. ஓகேவா? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கோ. நான் என்ன பண்றேன், சர்க்கிள் ஒன்று டிரா பண்ணிக்கிறேங்க. சரி, இந்த இடத்துல லைட்டா ஒரு கர்வ் லைன் டிரா பண்ணி இந்த இடத்த மட்டும் பிளாக் பண்ண பார்க்கலாம். ஒரு கார்னர்ல இருந்து தென் இந்த இடத்த, இந்த கேப் விட்டுடு, இந்த இடத்த அதே போல சேம் டார்க் பண்ணிக்க பார்க்கலாம். ரொம்ப டார்க்கா பண்ணாத, ஓரளவுக்கு டார்க் பண்ணு, சரியா? இந்த அளவுக்கு. அந்த போட்ல உட்காருவாங்க இல்லையா, அந்த உட்காரத்துக்கான கட்டை இருக்கும் இல்லையா, அந்த இடத்த மட்டும் விட்டுடு, மற்ற இடத்த எல்லாத்தையும் பிளாக் பண்ணிக்கோ. தென் இந்த சைடில் இப்படி கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோ. சரியா? இந்த கர்வ் லைன் ட்ரா பண்ணிட்டு இங்கே ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணி போட் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றோம், ஃபுல்லா டார்க் பண்ணிக்கோ. தென் இந்த சைடு இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கர்வுக்கு நேராக சின்னதாக ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கும். இந்த இடத்துல கர்வ் லைன்ஸ் பண்ணிருக்கலையே, இதுக்கு நேராக மேலேருந்து ஒரு லைன்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கும். ட்ரா பண்ணிட்டு இந்த வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, அந்த வுட்டு, ஓகேவா, அந்த மரம் இருக்கு இல்லையா சென்டர்ல, அதை டார்க் பண்ணிக்க பார்க்கலாம். அந்த மரத்தை வந்துட்டு ஒன் சைடில் மட்டும் டார்க் பண்ணிக்கும். ஓகேவா? லைன்ஸை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணி டார்க் பண்ணிக்கோ. தென் லெஃப்ட் சைடில் நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் டார்க் ஏற்றிக்கிறேன். லெஃப்ட் சைடில், சாரி ரைட் சைடில் டார்க் ஏற்றிக்கிறேன். லெஃப்ட் சைடில் கொஞ்சம் லைட்டிங்காக விட்டுக்கிறேன். இங்கே பாரு, இந்த மாதிரி. ஓகேவா? தென் இதே ஸ்டிக்கை இங்கே மேலேயும் பாரு, இந்த மாதிரி. ஓகே, அப்படி ஷேட் பண்ணு. தென் மேலே டாப்ல இந்த மாதிரி ஷேட் பண்ணி பார்க்கலாம். ரைட் சைடில் டார்க்காக இருக்கணும், லெஃப்ட் சைடில் லைட்டிங்காக இருக்கணும், அந்த மாதிரி வரணும். இப்படி கொஞ்சம் ப்ரெஷர் அதிகம் கொடுத்து ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஹரிசாண்டலா இருக்க ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதையும் டார்க் பண்ணிக்கோ.
டார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல பாரு த்ரெட் வந்துட்டு இப்படி இப்படி 2 டாட்ஸ் மாதிரி அங்க ஒரு த்ரெட் வந்து நாட் போட்ட மாதிரி ஃபீல் இருக்கணும். அதே போல இந்த இடத்துலயுமே ஒரு கர்வ் லைன் இப்படி ஒரு கர்வ் லைன் டிரா பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றோம், அந்த த்ரெட் வந்து இப்படி வெளியே வந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி வெளியே வந்த மாதிரி த்ரெட் வந்துட்டு 2 லைன்ஸ் போட்டுக்கோ. இந்த இடத்துல என்ன பண்றோம், 2 லைன்ஸ் இப்படி கீழே இப்படி இழுத்துக்கோ, அவ்வளவுதான். தென் இந்த இடத்துல சேம் அதே போல 2 லைன்ஸ் இப்படி சின்னதை அப்படி இழுத்து விட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை வந்து நல்லா டார்க்கா இப்படி பண்ணிக்கும். அதே போல இந்த த்ரெட்டுங்க எல்லாத்தையுமே டார்க் பண்ணிக்கும். 8B பென்சில் யூஸ் பண்ணி ரைட் சைடில் போட்டோட எண்ட் இருக்கு பத்தியா, இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோ. தென் அந்த லைன்ஸை அப்படியே அந்த போட்டோட லைன்ஸை இப்படி கர்வ் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இப்படி ட்ரேஸ் பண்ணிக்கோ. தென் இந்த கர்வ் லைன்ஸ் இருக்கு பத்தியா பாட்டம், அதையும் அப்படியே டார்க்கா ட்ரேஸ் பண்ணிக்கோ. இங்க இருக்கிற லைனையும் இப்படி ட்ரேஸ் பண்ணிக்கோ. அதே போல போட்டோட இந்த சைடுக்கு பத்தியா இந்த லைனையும் இப்படி ட்ரேஸ் பண்ணிக்கோ, டார்க்கா இருக்கட்டும். 8B பென்சில் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணு. ட்ரேஸ் பண்ணும்போது வெளியே போகக்கூடாது, ஆல்ரெடி நம்ம ட்ரேசிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், சரியா? தென் இந்த இடத்துல போட்டையும் லைட்டா ட்ரேஸ் பண்ணிக்கோ. பாட்டம்ல ஹரிசான்டல் லைன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு மேல இருக்க இந்த லைன் நல்லா பாரு, இந்த கர்வ் லைன் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிருப்போம் இல்லையா, அதை இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோ. இப்படி ட்ரேஸ் பண்ணா போட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? தென் கிளாத்ல பார்த்தோம்னா ரைட் சைடில் இருக்கிறத மட்டும் டார்க் பண்ண, லெஃப்ட் சைடில் இருக்கிறத பண்ணாது. ப்ரெஷர் அதிகமாக கொடுக்காத, பேப்பருக்கு பேக் சைடில் ஒரு எம்போஸ்டான ஒரு லைன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளாக் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாக்ல இந்த இடத்துல டார்க் பண்ணிக்கோ. டார்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அப்படியே லைட் ஆக்கிடு, இந்த இடத்த வரைக்கும் லைட் ஆக்கிடு. அகைன் இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோ. டார்க் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், போ அப்படியே லைட்டாக மாற்றிடு. அது ஒரு மாதிரி நல்லா ஃப்ளாக் வந்துட்டு பறக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கணும் நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்த அப்படி கவர் பண்ணிக்கோ. தென் பாட்டம்ல இருக்கு பத்தியா இந்த லைன், பாட்டம்ல இருக்க இந்த லைனை நல்லா டார்க் பண்ணிக்கோ இப்படி. தென் டாப்ல இருக்க இந்த லைனையும் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோ. ட்ரேஸ் பண்ணி டார்க் ஆக்கிக்கோ. லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், ஆல்ரெடி நீ ட்ரா பண்ணது அப்படியே இருக்கட்டும். சரி, 8B பென்சிலை வச்சு போட்ல ரைட் சைடில் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர்ல அப்படி என்ன பண்றோம், ஃபுல்லா ஷேட் பண்ண பார்க்கலாம். இந்த அளவுக்கு இங்க பாரு, கிட்ட போயிடாத. நான் ஒன்ஸ் நான் வெயிட் பண்ணு. பாட்டம்ல இந்த அளவுக்கு நல்லா தெரியுதா பாரு. நான் இந்த கார்னரும் இங்க பாட்டம்ல கொஞ்சம் தான் பண்ணிருக்கேன், சரியா? இப்ப என்ன பண்ணிருக்கேன், இந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல பாரு, ஃபர்ஸ்ட் இந்த ஷேட் பண்ணலையே அதை நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணு, ஸ்க்ரோல் பண்ணு. இப்படி ஒரு மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணாத, லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ண கூடாது. ஸ்க்ரோல் பண்ணு, இங்க பாரு இப்படி ஸ்க்ரோல் பண்ணு, அப்பதான் கரெக்டா ஈவனா ஸ்மூத்தா பிளெண்ட் ஆகும். ஓகேவா? இப்படி ஸ்க்ரோல் பண்ணு. முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாம பண்ணு, வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்படி ஸ்க்ரோல் பண்ணி அப்படி என்ன பண்றோம், இந்த இடம் ஃபுல்லா கொண்டு வா. அங்க பென்சில் மறுபடியும் டார்க் ஏத்தாத, பென்சிலை மறுபடியும் யூஸ் பண்ணாத, அதுல இருக்கிற டார்க்கே நம்மளுக்கு கவர் ஆகும். இங்க பாரு நான் எப்படி பண்ணிட்டேன்னு, இது வரைக்கும் வந்துட்டேன்னா இங்க பண்ணதையே இங்க வரைக்கும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். தென் இப்போ மறுபடியும் இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி கொண்டு வந்துரு. அவ்வளவுதான். இப்ப பார்த்தோம்னா பாட்டம்ல கொஞ்சம் டார்க்கா இருக்கும், லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் லைட்டிங்கா இருக்கும்.
எரேசர்ஸ் எடுத்துக்கோ. எரேசர் எடுத்து ஒரு லைன் மட்டும் நம்ம டிராப் பண்ணோம். இந்த எரேசரோட ஷார்ப் எட்ஜி மட்டும் வச்சுக்கோ. சரியா? இந்த எட்ஜை மட்டும் யூஸ் பண்ணி இங்க மேல இருக்கிற இந்த லைனை நான் எரேஸ் பண்றேன் பாரு. இந்த இடத்துல இருந்து இப்படி, அதே போல இந்த சைட்லயும் சேம் இப்படி. இந்த போட்டோட இந்த எட்ஜில் அது மாதிரி கொஞ்சம் கேப் இட்டுக்கோ. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 4B பென்சில் எடுத்துக்கோ. 4B பென்சில் எடுத்து ஓகே, இங்க பாரு, இந்த இடத்துல நான் 6B இருந்தா பெட்டரா இருக்கும். என்கிட்ட 8B தான் இருக்கு, 6B காணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன், லைட்டா மைல்டா என்ன பண்றேன், ஷேட் பண்றேன். ரொம்ப டார்க்கா ப்ரெஷர் கொடுக்காத, மைல்டா ஷேட் பண்ணு. பிகாஸ் இங்க வந்துட்டு கிளாத் வந்துட்டு ரொம்ப டார்க்கா கொடுக்க கூடாது. இந்த கார்னர் நல்லா பார்த்துக்கோ. இந்த கார்னர்ல இருந்து நான் இப்படி ஷேட் பண்றேன். ஓகேவா? இந்த இடம் 8B பென்சில் இல்லைன்னா 6B பென்சில், இந்த மாதிரி ஷேட் பண்ணு. அதே போல டாப்ல இந்த இடத்துல சேம் இதே 8B இல்ல 6B பென்சில் வச்சு இப்படி ஷேட் பண்ணு. இந்த அளவுக்கு. சரியா? ரைட் சைட்ல நான் இந்த அளவுக்கு ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன், டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டு இதை பிளெண்ட் பண்ண போறேன். பிளெண்ட் பண்ணும்போது இங்க எடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணு. தயவுசெய்து அப் அண்ட் டவுன்ல இழுக்காத, கச்ச கச்சன்னு இழுக்காத. ஸ்க்ரோல் பண்ணு. மறுபடியும் அதை சொல்றேன். ஸ்மூத்தா வரும் ஷேடிங் அப்படிங்கிறது. நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு அப் அண்ட் டவுன்ல இழுத்தனா ஒரு மாதிரி சொதப்பிடும். இதை யூஸ் பண்ணி ஃபுல்லா லெஃப்ட் சைட்லயுமே அதுலயே அந்த லைட்டிங்கோட அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கும். லெஃப்ட் சைடில் தயவுசெய்து பென்சில் வச்சு டார்க் பண்ணிடாத. தெளிவாக சொல்கிறேன், பென்சிலை டார்க் பண்ணிடாத லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் மட்டும் டார்க் இருக்கட்டும். இந்த அளவுக்கு முடிச்சுட்டு ஓகே, மறுபடியும் என்ன பண்ணுறேன், இப்போ 8B பென்சிலை எடுத்து இந்த இடத்துல பாரு லைட்டாக ஷேட் பண்ணுறேன். மறுபடியும் கொஞ்சம் டார்க் ஏற்றணும். முன்ன பண்ணதை விட டார்க்கா கொஞ்சம் டார்க்கா ஏற்றிட்டோம் அப்படின்னாக்கா உனக்கு லைட் அண்ட் டார்க்கு ஈஸியாக பிளெண்ட் ஆன மாதிரி ஃபீல் கிடைக்கும். இப்படி பண்ணணும். சரியா? இதை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த இடத்துல மட்டும் என்ன பண்றோம், பிளெண்ட் பண்ணிக்கும். தென் இந்த இடத்துல டாப்லயும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கும். இப்போ என்ன ஆகும்னா ஒரு மாதிரி டார்க் ஷேட் நம்மளுக்கு கவர் ஆயிருக்கும். ஷேட் பண்ணிட்டு பாட்டம்ல இந்த போர்டுக்கு கீழே இந்த 8B பென்சில் இல்லைன்னா 6B பென்சில் யூஸ் பண்ணி இந்த லைன் நல்லா டார்க் பண்ணிக்கோ. டார்க் பண்ணிட்டு இதுக்கு கீழே லிசன், இந்த லைனுக்கு கீழே இந்த மாதிரி பிளாட்டா இப்படி லைன்ஸ் இழுக்கணும். பென்சிலை யூஸ் பண்ணி, பென்சிலை எப்படி பிடிச்சிருக்கோம் பார்த்தியா? பென்சிலை எப்படி பிடிக்கணும், இல்லை இப்படி பிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பிடிக்க சொல்லி. இப்படி பிடிக்கணும், பிளாட்டா பிடி. பென்சிலை ஃபிளாட்டா பிடிச்சிட்டு இந்த மாதிரி சர்ஃபேஸ் வந்துட்டு அந்த லைன்ஸ் எவ்வளவு திக்கா வந்து பத்தியா, லைன்ஸ் வந்துட்டு இப்படி திக்கா வரணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணும். ஸோ இந்த இடத்துல இங்க மேல போகும்போது லைட்டா இருக்கட்டும், கிட்ட மட்டும் இந்த இடத்துல போட்டு கீழே மட்டும் டார்க்கா இருக்கட்டும். ஓகே,
தென் இங்கேயுமே அதே தான், போட்டு கீழே மட்டும் டார்க்கா இருக்கட்டும், மற்ற இடமெல்லாம் கொஞ்சம் மைல்டா ஷேட் பண்ணிக்கோ. ஹரிசாண்டலா யூஸ் பண்ண லைன்ஸ், அப் அண்ட் டவுன்ல யூஸ் பண்ணாத, லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் யூஸ் பண்ணு. பிகாஸ் வாட்டர் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதா டார்க் லைன் இப்படி இழுத்து விடு. ஓகேவா? இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு உன்னோட எரேசர் எடுத்துக்கோ. எரேசர் எடுத்துட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, எரேசரோட இந்த எட்ஜ் எடுத்துட்டு சின்ன சின்ன லைன்ஸா ஜஸ்ட் என்ன பண்றோம், சின்ன சின்ன லைன்ஸா எரேஸ் பண்ண போறோம். இங்க பாரு, இப்படி 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 ப்ரெஷர் கொடுத்து இப்படி ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணேன்னா உனக்கு ஒரு மாதிரி ஷார்ப்பா எரேஸ் ஆகும். சரி, இந்த மாதிரி இந்த எட்ஜ் யூஸ் பண்ணிக்கோ. யூஸ் பண்ணி இங்க பாரு இப்படி எரேஸ் பண்ணிக்கோ. நிறைய அதிகமா யூஸ் பண்ணாத, கொஞ்சமா சின்ன லைனா இருக்கட்டும். சரியா? கடைசி வரைக்கும் கொண்டு போயிடாது. இந்த மாதிரி வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி முடிச்சுட்டு இப்ப எரேஸ் பண்ண இடத்துல, ஓகேவா, எரேஸ் பண்ண இடத்துல ஒரு 6B இல்ல 4B பென்சில் யூஸ் பண்ணிக்கோ. நான் 4B பென்சில் யூஸ் பண்றேன். 4B யூஸ் பண்ணி இந்த எரேஸ் பண்ண லைன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் லிசன். இந்த எரேஸ் பண்ண லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு கீழே, எரேஸ் பண்ண லைன் கீழே ஜஸ்ட் லைட்டா அப்படி டார்க் பண்ணிவிடு. எரேஸ் பண்ண லைனுக்கு கீழே லைட்டா அப்படி டார்க் பண்ணி விட்டேன்னா அது மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டா தெரியும், ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரியும். இந்த ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ண பத்தியா, ஃபர்ஸ்ட் அந்த வாட்டரோட லைன்ஸ் அதை கொஞ்சம் டார்க் பண்ணிட்டு, ஓகேவா, இதே டஸ்ட் இங்க பாரு இந்த மாதிரி அந்த லைன்ஸ்க்கு இன்சைட்லயே வரட்டும். சரியா? லைன்ஸ்க்கு இன்சைட்லயே வரட்டும். ஆனா அந்த லைன் கொஞ்சம் டார்க்கா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் உனக்கு. சரியா? ஏன்னா மறுபடியும் எரேஸ் பண்ண போறோம். கொஞ்சம் டார்க்கா ஷேட் பண்ணும். இந்த மாதிரி ஷேட் பண்ணிட்டு எரேசர் வச்சு கரெக்டா எரேஸ் பண்ணிடு. அவுட்டர்ல அந்த சன்னை மட்டும் எரேஸ் பண்ணி எடுத்துடு. இன்சைட்ல நம்மளுக்கு ஒயிட்டா இருக்கட்டும். புரியுதா? ஓகேவா? இப்ப பாரு சன் அழகா வந்துச்சு இல்லையா? இப்போ டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்லயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேட் மட்டும் பண்ணிக்கூடா. லைட்டா மைல்டா இருக்கட்டும். சரியா? ரொம்ப டார்க் பண்ணிடாத. ஸ்கைய மைல்டா பண்ணு. இந்த இடத்துல அதே தான், லெஃப்ட் சைட்ல ரைட் சைடு யூஸ் பண்ணி இப்படி ஷேட் பண்ணிக்கோ. லைட்டா வேணா பென்சில், இந்த ஹெச்பி பென்சில் இருக்கு இல்லையா, ஹெச்பி பென்சிலை வச்சு லைட்டா இப்படி லைன்ஸ் வேணா டிரா பண்ணிக்கோ. இந்த மாதிரி லைட்டா லைன்ஸ் டிரா பண்ணிட்டு அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு நீ பிளெண்ட் பண்ணீங்கன்னா ஈஸி ஆயிடும். இந்த இடத்துல நீ வந்துட்டு பிளெண்டிங் ஸ்டாப் யூஸ் பண்றதை விட டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்றதா கரெக்டா இருக்கும். இந்த போட்டோட இன்சைட்ல இருக்குல்ல, எங்க கேப் இங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணு. மறுபடியும் சொல்றேன், ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணு, நார்மல் பென்சில் யூஸ் பண்ணு. இந்த இடமெல்லாம் என்ன பண்றோம், நான் டார்க் பண்ணிக்கலாம். லைன்ஸ் இப்படி யூஸ் பண்ணிட்டு சரியா? டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டா அப்படி பிளெண்ட் பண்ணிக்கோ. லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் யூஸ் பண்ணு. ரைட்ல யூஸ் பண்ண அப் அண்ட் டவுன் பண்ணிடாத. லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் யூஸ் பண்ணு.
இந்த அளவுக்கு முடிச்சுக்கோ. முடிச்சுட்டு இங்க பாரு இன்சைட்ல இந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம லைன்ஸ் டிரா பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி 2 லைன்ஸ், இங்க இருந்து ஒரு 2 லைன்ஸ், இப்படி இங்க இருந்து ஒரு 2 லைன்ஸ், இதை நம்ம ஃபர்ஸ்டே பண்ணோம் ஞாபகம் இருக்கா? அது போல இங்க மறுபடியும் அதை கொஞ்சம் டார்க் பென்சில் 6B பென்சில் வச்சு யூஸ் பண்ணிக்கோ. தென் நார்மல் எரேசர் வச்சு இங்க ஒரு 2 லைன் இப்படி. தென் இங்க இருந்து என்ன பண்றோம், இப்படி 2 லைன்ஸை இப்படி டிரா பண்ணிக்கும். தென் இங்க மேல இருந்து எரேசர்ஸ்லேயே பண்ணணும் இப்படி. அதே போல இங்கேயுமே சின்னதாகவே பண்ணும் போதும், இந்த மாதிரி பண்ணிக்கும். ஓகேவா? நம்மளுக்கு இப்போ டிராயிங் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மூணோட பாட்டம்ல நான் என்ன பண்றேன், லைட்டா கொஞ்சம் ஷேடு ஏத்திக்கிறேன், டார்க் ஏத்திக்கிறேன். சாரி, சன்னோட பாட்டம்ல ஏத்திட்டு அதையும் என்ன பண்றேன், டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓவல் ஷேப்ஸ் வந்து டிரா பண்ணிக்க. உனக்கு எத்தனை பேர்ட்ஸ் வேணுமோ நிறைய கசகசன்னு போடாது, சரியா? இந்த மாதிரி ஓவல் ஷேப் மட்டும் இப்படி டிரா பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, இங்க பாரு, இந்த இடத்துல லைட்டா இப்படி இங்க திக்கா இருக்கணும், அந்த எட்ஜ் வந்து தின்னா மாறணும், அந்த மாதிரி. அதே போல இந்த இடத்துலயுமே இப்படி போட்டிருக்குன்னா ஒரு பேர்ட்ஸ், இன்னொரு பேர்ட்ஸ் பார்த்தோம்னா இங்க பாரு, இப்படி போயிட்டு இப்படி வரும், இன்னொரு சைட்ல இப்படி வரும், புரியுதா? இந்த மாதிரி வரட்டும். இன்னொன்னு இங்க பாரு, கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா போடலாம், அது கொஞ்சம் சைடா பறக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் இல்லையா, இப்படி. தென் இந்த மாதிரி. தென் இது பார்த்தோம்னா கீழே ரெண்டுமே இப்படி கீழே எடுத்துட்டு ஒன்னு சின்னதாகவும் இன்னொரு கொஞ்சம் பிக் சைஸாகவும் இப்படி ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு மாதிரி பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிடும் நம்மளுக்கு.